வணக்கம் நண்பா. இன்று நீங்கள் இருக்கும் நிலைக்கும் நீங்கள் அடைய விரும்பும் வெற்றிக்கும் இடையில் இருப்பது எது தெரியுமா? அதுதான் உங்கள் டெய்லி ஹேபிட்ஸ். உங்கள் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்லும் நீங்கள் கட்டாயம் வளர்த்து கொள்ள வேண்டிய 5 பவர்ஃபுல் ஹேபிட்ஸ் பற்றி பார்ப்போம். இது கடினமான விஷயங்கள் அல்ல, தினமும் நீங்கள் செய்யும் சின்ன சின்ன மாற்றங்கள்தான். தனித்த கவனத்தில் உழைத்தல், டீப் ஒர்க் அல்லது ஃபோக்கஸ் முதல் பழக்கம். எல்லா குழப்பங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு கம்ப்ளீட் ஃபோக்கஸுடன் ஒரு வேலையில் மூழ்கி உழைத்தல். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைந்த இந்த காலத்தில் 1 மணி நேரம் கூட கவனமாக உழைக்கும் பழக்கம்தான் உங்கள் வேலையின் குவாலிட்டியை வேர்ல்ட் கிளாஸ் தரத்திற்கு கொண்டு செல்லும். 2. நிகழ்வை ஏற்று நடத்தல், அதாவது இமோஷனல் கண்ட்ரோல். இரண்டாவது பழக்கம், கோபமோ அதிக மகிழ்ச்சியோ எந்த இமோஷன் வந்தாலும் அதற்கு கட்டுப்படாமல் காமாக முடிவெடுப்பது. திடீரென்று வரும் உணர்ச்சி வேகத்தில் முடிவெடுத்தால் பின்னால் வருத்தப்பட வேண்டியிருக்கும். ஒரு வினாடி பாஸ் செய்து நிதானமாக கையாள பழகினால் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உங்கள் கைவிட்டு போகாது. 3. தொடர்ந்த கற்கும் வேட்கை, லேர்னிங் ஹவ் டு லேர்ன் மூன்றாவது பழக்கம். தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஹேபிட். நீங்கள் படிக்கும் ஒவ்வொரு புதிய விஷயமும் சவால்களை சமாளிப்பதற்கான புதிய வழிகளை கற்றுக் கொடுக்கும். செல்ஃப் எஜுகேஷன் தான் உங்கள் growthக்கு முக்கியமான கீ. 4. உடலின் பராமரிப்பு, ஹெல்த் மேனேஜ்மெண்ட். 4வது பழக்கம், ஆரோக்கியத்தை பேணுதல். இதுதான் உலகிலேயே மிகவும் வேல்யூபிளான விஷயம். நம் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உங்கள் கனவுகளை துரத்த முடியும். இதற்கு தனியாக நேரத்தை செலவழியுங்கள். ஒர்க் அவுட், டயட், ஸ்லீப். இதில் நீங்கள் காட்டும் கவனம் உங்கள் நீண்டகால வெற்றியை உறுதி செய்யும். 5. இல்லை சொல்லும் கலை, லேர்ன் டு சே நோ. 5வது பழக்கம், உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களுக்கு துணிச்சலுடன் நோ சொல்ல கற்றுக்கொள்வது. எல்லா விஷயங்களுக்கும் எஸ் சொன்னால் உங்கள் நேரம் உங்கள் கையில் இருக்காது. உங்கள் ப்ரையாரிட்டீஸுக்கு மதிப்பு கொடுத்து தேவையில்லாதவற்றிற்கு நோ சொல்வதுதான் உங்கள் வாழ்க்கையின் கண்ட்ரோலை உங்கள் கையில் கொடுக்கும். நண்பர்களே, இந்த 5 பழக்கங்களையும் உங்கள் வாழ்க்கையின் ஃபவுண்டேஷனாக மாற்றுங்கள். கவனமாக உழைப்போம், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவோம், தினமும் கற்றுக்கொள்வோம், ஆரோக்கியத்தை பேணுவோம், தேவைக்கேற்ப இல்லை சொல்வோம். நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்லத் தயாராகிவிட்டீர்கள். நீங்கள் எந்த பழக்கத்தை இன்று முதல் பின்பற்றப் போகிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், மேலும் பாசிட்டிவ் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.